இப்ப கேமராமேன் ரோல் போட்டு இந்த ஃபீஸ் கேரியரை போய் இவங்க பக்கத்துலயே இருக்கு சொல்லுவோம், திருடிட்டு போறாங்களா ஃபீஸ் கேரியர். நம்ம ஆபீஸ்லயும் நம்ம முடிஞ்ச அந்த தெருவில் இருக்க எல்லா ஃபீஸ் கேரியருக்கும் பாதுகாப்பு. ஓ. இன்னைக்குதானே அந்த சிறப்பு சிங்கப்படை, இன்னைக்குதான் ஆமா ஆமா இன்னைக்குதான் சிங்கப்பெண் அதிரடி சிறப்படை. நம்ம விஜய் சார் நாங்க ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னது ஃபியூஸ் கேரியர் சிறப்பு படை அப்படின்னு ஒரு படையா சிஎஸ் கேரியர் பாதுகாப்பு சிறப்பு படை, பாதுகாப்பு, அப்போ அதிரடி பாதுகாப்பு சிறப்பு அதிரடி பாதுகாப்பு. அப்படி ஒண்ணு வச்சிருங்க. சரி. ஆமா, அதுக்கு ட்ரெஸ் காஸ்டியூம் எப்படி இருக்கும்? அதுக்கு அயன்மேன் மாதிரி இருக்கும், 2 ஃபீஸ் கேரியர் இப்படி வச்சிருப்பாங்க. தேவைப்பட்டா டக்குன்னு அவங்களே இப்படி எடுத்து இப்படி ஒயர் எல்லாம் சுத்திக்கிட்டு. இல்ல அப்படி வேணாம், கோட் சூட் போட்டு சூட் கேஸ் வச்சுப்பாங்க. இல்ல, என்னால வெளியில பதில் சொல்ல முடியல. ஒரு ஃபீஸ் கேரியரை பாதுகாக்கவே வக்கில்ல, உங்க தலைவர் என்னடா இப்படி பண்றாருன்னு கேக்குறாங்களாம். யாரு கேக்குறா? என்ன என்ன கேக்குறாங்களா? அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் போறதுக்கு இந்த இவங்க பியூஸ் கேரியர் திருடினதான் காரணமா? இல்ல, இப்ப இன்னொரு கேள்வி வருது. இப்ப ஃபீஸ் கேரியர் திருடுறாங்க, அதனால அந்த தகவல் திருட்டு போகுதுன்னா, அப்ப கடந்த ஆட்சியில திருடக்கூடாது, திருடுனா போலீஸ் பிடிக்கும், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒழுங்குல இவங்க என்ன நம்மள கிழிச்சிருவாங்க இந்த ஆட்சியில அப்படின்னு நினைச்சானே திருடுறாங்க. சரி ஓகே, திருடுட்டோம். அது ஏன் இது அமைச்சர் போற மீட்டிங் இல்லாம திருடுவாங்க? அமைச்சர் போற மீட்டிங் திருடுறாங்க. ஒரு ஃபீஸ் கேரியரை பாதுகாக்க கூட வக்கு இல்லையா? தெரியல, இல்ல போல இருக்கு போல. அப்ப அதுக்கு அதனாலதான் நாங்க சொல்றோம், ஒரு சிறப்பு படை, ஃபீஸ் கேரியர் மீட்பு அதிரடி சிறப்பு படை. அது திருடினதுக்கு அப்புறம் திருடாம இருக்கிறதுக்கு ஒரு படை போடணும்ல. சிறப்பு படை, திருடாமல் இருக்க அதிரடி படை. எங்கெல்லாம் அந்த இது இருக்கும், கரண்ட் கம்பம் இருக்கும், பியூஸ் கேரியர்லாம் வைப்பாங்க தெரியுமா? ஆமா, அங்கெல்லாம் ஒரு போலீஸ் போட்டுருங்க. ஆனா இது வரைக்கும் திருட்டு போனதான் பெருசா திருட்டு போய் நான் பாத்திருக்கேன். ஆமா, ஆமா, இந்த ஆட்சியில தான் ஹார்ட் டிஸ்க் திருட்டு போகுது, ஃபீஸ் கேரியர் திருட்டு போகுது, விட்டா கட்டு கம்பியெல்லாம் திருடுவாங்க போல. பெரிய பெரிய ஆர்டரே ட்ரெண்டரே திருடி போகுது. ஆந்திராவுக்கு போகுது. நீ சொன்னல அந்த ஹார்ட் டிஸ்க், ம். 18 ஹார்ட் டிஸ்க் காணும், 34 ஹார்ட் டிஸ்க் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஹார்ட் டிஸ்க் உள்ள இருந்ததையும் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்களாம். ஆனா அதுக்குள்ள ஊழல் சம்பந்தமா ஒரு டீட்டெயில்ஸும் இல்லையாப்பா. அப்ப என்னதான் இருக்கு அதுல? ஏன் திருட்டு போச்சு இது? அவர் தொடர் திருட்டு பழக்கம் உடையவர், திருடி இருக்காரு. சரியா, திருடிட்டு போட்டியா? ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள ஜனநாயகன் படம் இருக்கும். சரி, தெரியாதுப்பா, என்ன வேணாலும் அதுல இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும். கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்லணும். எங்களை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருந்தா நாங்க என்ன சொல்றோம்? ஹார்ட் டிஸ்க் ரெக்கவர் பண்ணி உள்ள திருடு ஊழல் சம்பந்தமா எதனா இருக்கான்னு தேடி இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு புடிச்சிடலான்ட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லையா. வெறும் நார்மல் அந்த துறை சார்ந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கான். இதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம்? கடையில வித்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பேரிச்சம்பளமா? ஃபீஸ் கேரியர் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. அப்ப அவங்க திருடி என்ன பண்ண போறாங்க? ஃபீஸ் கேரியர் வாங்க மாட்டாங்க. கேஸ் இது, வாங்கினா கேஸ். அதானே. அதாவது சில பொருட்களை திருடக்கூடாது. ரயில்வே ரயில்வே இரும்பு. சின்ன வயசுலயே நான் அந்த ரயில்வே ட்ராக்ல என்னப்பா இவ்வளவு கிடக்கு அப்படின்னு தம்பி, அதெல்லாம் திருடுனா போலீஸ் பிடிக்கும். அப்ப நம்ம வீட்டுக்குலாம் இரும்பு வாங்குறாங்க, அந்த இரும்பு வேற இந்த இரும்பு வேறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஈபி பொருள் எல்லாம் இருக்கு. ஒருவேளை தாவே காய்ச்சல் அது கிடையாது போல, தெரியல. திருடி விக்கிறாங்க. சீரியஸாவே இந்த ஈபிக்காரங்க வந்து பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த ஒயர் அப்படியே விட்டு போயிருவாங்க. கண்டா இந்த தண்டிக்கு இருக்கும்ல, அதை விட்டு போயிருவாங்க. அது அங்கேயேதான் கிடக்கும். பல மாசமானாலும் அங்கேயே கிடக்கும். ஏங்க இங்கேயே கிடக்குன்னா, ஐயோ அது வாங்க மாட்டாங்க, அது எடுத்துட்டு போனா இது பண்ணுவாங்க. ஒயருக்குள்ள இந்த கம்பி, அலுமினிய கம்பி வரும் பாரு, அதை கூட போட மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. திருடிட்டு போய் என்ன அது தங்கம்னு தெரிஞ்சும் எடுக்காத நிலைமை இருக்குன்னா அது வந்து அரசாங்க ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வித்தவனையும் பிடிப்பாங்க, வாங்கினவனையும் பிடிப்பாங்க. என்ன பண்ணுங்க? அது திருடாம இருக்கிறது என்ன காரணம்? அது அரசாங்க ப்ராப்பர்ட்டி. அரசாங்க ப்ராப்பர்ட்டி. அரசாங்கம் யாரு? தாவேகா. அரசாங்கமே நாங்க தான். யா அப்படி நாங்க திருடுவோம் நம்ம பொருள். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னமோ மர்மமா இருக்குப்பா. அதாவது இப்ப இவங்க கான்செப்டுக்கே வருவோம். அதாவது கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னு இவங்களா கிளப்பி விட்டாங்களே, அதே மாதிரி நாம சொல்லுவோம். எப்படி ஈபியில மட்டும் நடக்குது? போக்குவரத்து துறையில அவ்வளவு இரும்பு புழக்கம் இருக்கே. ஆமா ஆமா அவ்வளவு இருக்கு. ஏன் அங்க திருடு போகல, இங்க மட்டும் ஏன் திருட்டு போகுது? வேற எதுல இரும்பு புழக்கம் அதிகமா இருக்கு? ஆவின்ல பாலை திருடுறாங்க, அதெல்லாமே ஒரு டைம் இருந்துச்சுல. நானே ஐடியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன், ஏன் மற்ற துறையில எது நடக்கல, பொதுப்பணித்துறையில ஏன் நடக்கல? பொதுப்பணித்துறையில ஏகப்பட்டது இருக்கே, கரண்ட் கம்பம் அது இது நிறைய இருக்கே, ரோடு தாரு நெடுஞ்சாலைத்துறை. ஆனா இந்த துறையில மட்டும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார். நீங்க தான் பிரோஜனம் இல்லாத சல்லி பைசா பிரோஜனம் அதே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் தலைவர் மாறு வேஷத்துல போறாரு, போகும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இருட்டுல போனாதான் இது கரெக்டா இருக்கும். அதனால அவர் திருடல, அவர் போகும்போது கரெக்டா அந்த இடத்துல கரெக்டா கட் பண்றாங்க. எந்த ஏரியால கரண்ட் போதோ அந்த இடத்துல விஜய் வராருன்னு அர்த்தம். காயின் போட்டு விளையாடுறாரு, மாறு வேஷத்துல வராரு. வீட்டுக்கு வீடு வந்து இது சொல்ல போறாரு, லைன் மேனாவே வராரு போல மாறு வேஷத்துல.
நான் நினைச்சேன் இது வந்து ஒரு சைலண்ட் ஆபரேஷன். ஆமா, என்ன ஆபரேஷன்? ஸ்கெட்ச்னு ஒரு படம் வந்து தெரியுமா? ஸ்கெட்ச் இல்ல இது ஸ்கெட்ச் இல்லப்பா, விக்ரம் படம் ஒண்ணு நிறைய கலர்லாம் பண்ணிட்டு வருவாப்ல. இல்ல கோப்ரா, வில்லாதி வில்லன்கள் எல்லோரும் தாண்டவமா என்ன படம் அது? அது ஏதோ ஒரு படம் பாது. அது ஸ்டன் மாஸ்டர் இருக்காப்ல அதுல ஆமா விக்ரம். இது ஐயோ அந்த தாத்தா கூட இருப்பாரு ஒருத்தர் வச்சிருப்பாரு. ராஜபாட்டை. அந்த படத்துல ஹீரோயினை கடத்திடுவாங்க. அப்ப இந்த ஹீரோயின் வந்து இங்க இருக்க ஏதோ ரூம்ல இருக்கு. ரூம்ல எந்த ரூம்ல இருக்கு? இருட்டா இருக்கு. சுத்தி என்ன இருக்கு பாரு, சுத்தி இருட்டா இருக்கு. சரி எதையா பாரு, ஜன்னல் இருக்கு, ஜன்னல் ராஜபாட்டை மாதிரி நடிக்கிறேன் அன்னியன் இல்ல இது அப்படி நடிப்பா. அந்த சீன் சொன்னாதான் அவங்களுக்கு அதுவும் அவர் நடிச்சது தானே. உடனே ஜன்னல்ல ஒரு விளக்கு தெரியுது. விளக்கு திருவிளக்கா? ஆமா திருவிளக்கு. இது போதும் நான் வந்துடுறேன் அப்படின்னு முதல்ல சென்னையில இருக்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவாப்ல அவர் ஹீரோ. சென்னையில எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வருவாரு. இப்ப எரியுதா? இப்ப இல்ல எரியல. அப்புறம் ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப எரியுதா? அப்ப தெருவுல இப்ப எரியுதா? அப்புறம் வீடு பக்கத்துல இப்ப எரியுதா? ஓகே கண்டுபிடிச்சிட்டு அடிச்சுட்டு. இதை வந்து நிறைய படத்துல இந்த வேதாளம் படத்துல கூட அந்த தங்கச்சியை கடத்திட்டு போடுவாங்க. ஆமா, டிராபிக்ல என்ன பண்ணுவாருன்னா பின்னாடி இருக்க வயரை கட் பண்ணுமா அப்படின்னு ஒரு லைட்ல மட்டும் பின்னாடி டான்ஸ் லைட் ஆஃப் ஆயிடும். அதை வச்சு கண்டுபிடிப்பாரு. இப்படிதான் இப்ப இந்த சைலண்ட் ஆபரேஷன் தான் தமிழ்நாட்டுல நடக்குது. இதற்கு பின்னால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிற என்று இந்த பொதுமக்கள் நினைத்துக் கொண்டு தயவு செய்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் அமைதியா இருக்கு, வெளில வராதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சைலண்ட் ஆபரேஷன் நடக்குது. அதுக்காக நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஒரு பாட்டி வேற ஒரு இன்டர்வியூ இது ஒண்ணு பார்த்தேன், ஒரு பப்ளிக் போயிட்டு. இந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, ஆது அர்ஜுனா வந்து சீக்கிரட்டா ஒரு விஷயம் பண்றாங்க. போதைப் பொருள் மக்கள் நலனுக்காக யாருக்கும் தெரியாம ரைடு போறாப்லையா. ஒரு குழந்தை காணா போயிடுச்சான். அது யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. அந்த குழந்தைக்கோ இல்ல அவங்க அம்மா அப்பாக்கோ இதை தெரியுமா? இதை பத்தி குழந்தை அவங்களுக்குமே தெரியாது, ஆனா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அது ஆது ஒரிஜினலுக்கு தெரியுமா? நம்ம தான் கண்டுபிடிச்சோன்னு அது தெரியல. ஆனா அந்த பாட்டி வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க, இதை ஏன் நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணல? இது வேலாயுதம்டா. இந்த படம் வேலாயுத படத்துல விஜய்க்கே தெரியாத அவர் பெரிய பெரிய அசம்பாவிதத்தை தடுக்க போறாரு. ஆனா அவர் தான் தடுத்திருப்பாருன்னு ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நாமெல்லாம் ஹீரோயின் மாதிரி, புரியுதுங்களா? அவருக்கு தெரியாது. பாம் பிளாஸ்ட்ல இருந்து கள்ள நோட்ல இருந்து எல்லாத்தையும் அவர் தடுத்து நிறுத்திப்பாரு. ஆனா அவர் தான் வேலாயுதம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த படத்தை அவர் நேத்து பாத்துருப்பாப்ல. ஜெயா டிவில தான் போடுவாங்க அந்த படத்தை. பார்த்து அதை உஷார் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. நான் இந்த மாறுவேடம் போட்டு போவாங்கன்னு நினைக்கும் போதே நாங்க முதல்வன் படத்தை பார்த்துதான் விஷயம் பண்றாருன்னு தோணுச்சு. ஏன்னா வாசல்ல புகார் முதல்வன் படத்துல அவர் வந்து ஹீரோயினை பார்க்க போவாப்புல, விஜய் அப்படின்னு இதுல வேறயா? அது வேற. அந்த முதல்வன் படம் எல்லாம் இல்ல, இது வேற. டோட்டலா கான்செப்ட் வேற. வாசல்ல புகார் பெட்டி தான் வச்சாரு, அதை பார்த்தா வச்சாரு. ஆமா, ஏன்னா இவர்தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. முதல்வன் படத்தை வேற ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காப்ல, ரெகுலரா டெய்லி பாக்குறாரு. அது ரமேஷ். பேர் என்ன? மாணிக்க சார். சஸ்பெண்ட் சார், நீங்க சிஎம் ஆனா பிஜிஎம் போட்டுருவாங்க. ஆனா இவர் அமைச்சர் இல்ல, அவரு நினைச்சுக்கிட்டாரு. அவரு எதோ அச்சு உருவாப்புல வாய்க்கு வந்ததெல்லாம் நவுத்துறாரு. இன்னொரு பக்கம் போனா நம்ம இவரு பர்வேஸ் போயிருக்காருப்பா ரைடுக்கு. உண்மையிலேயே சரியான ரைடு, மிரண்டனான ரைட பாத்துட்டு அவரு இடுப்புல இப்படி கையை வச்சுட்டு அஜித் மாதிரி வந்துட்டு நிக்கிற ரெண்டு அஜித் மாதிரி நிக்கிறாரு. நின்னுட்டு சொல்லுங்க சார் என்ன போயிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்னா அவர் வந்து இங்கிலீஷ்ல ஏதோ தான் சொல்றாரு அந்த ஆபீசர். ஆக்சுவலி திஸ் இஸ் அன் ப்ரோட்டோகால் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் ஆபரேஷன்ஸ் அப்படி பேசினா அவர் மூஞ்சே பார்க்கல. இன்னும் மேல என்னத்தையோ பார்த்துட்டே இருக்காரு. ஒட்டா நின்று அடிக்க சொல்றாருன்னு பார்த்தா சிஎம் போட்டாங்க. நான் இவ்வளவு நேரம் பேசுறது நீ ஆத்தாக்குனது கேட்கல. சிஎம் போட்டாங்கப்பா. சார் வச்சிடலாமா? புரோட்டோகால் தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? பரோட்டா கால் இருக்காது, கோழி கால். சால்னா வச்சு கோழி கால் வச்சு சால்னா கோழி வேணாம், அந்த காமெடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப நடக்கிற இவ்வளவு பிரச்சனை இல்ல. இந்த போட்டோ இல்லாத பிரச்சனை தான் உங்களுக்கு பிரச்சனையா. போட்டோ வச்சுட்டா அது அப்படியே நல்லா அப்படியே நட்டுவாங்க வந்து அப்படி வந்து இதுவாயிரும். அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்டு சரி சார், ஓகே சார், ஐ வில் கன்சிடர் திஸ் சார், இன்னொன்று சார், ஐ இன்ஃபார்ம் தட் டு ஹெட் ஆஃபீஸர், டோன்ட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சார், அண்ட் ஐ ஹேவ் a suggestion, let's see a photo அப்படின்னு இங்கிலீஷ் பெருமைக்கு நாங்க வந்து தீய விட்டுருப்போம், சாரி ஃபயர் விட்டுருப்போம். அது மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். அது எங்க இங்க இருக்கு. சரி, அடுத்த ஒரு அமைச்சர் வந்து இதெல்லாம் இதுல பேசிடுவோமா? பேசுறோம்.
அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, கார்ல உட்காந்துருக்காரு நல்லா பவ்யமா. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, 20,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே அந்த மீனவர்களுக்கு, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்ப அவர் எதுக்குடாயா பேசுவாரு, பேசினாரா இல்லையா? இதுக்கு பேசல, அதுக்காக பேசினாரு, நோ கமெண்ட்ஸ் வார்த்தையா சொன்னாரு. என்ன பண்ணிட்டாரு, தள்ளி விட்டு போயிட்டாரு, மைக்கு தள்ளிட்டு சொல்றன்னு கார் கண்ணாடி ஏற்றிட்டாரு மேல. யோ எப்பா எனக்கு புரியலங்க. ஏங்க நீங்க மக்கள் பிரதிநிதிங்க, பேசி தொடங்கிங்க. அந்த துறையை பத்தி இந்நேரம் படிக்க தெரிஞ்சிருந்தா கூட 1 மாசம் ஆயிருச்சு. அந்த துறையை பத்தி டீடைலா ஃபுல்லா படிச்சிருந்திருக்கலாம், இந்நேரம் டெவலப் ஆயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு துறையை பத்தி படிக்கணும்னா அதிகபட்சம் 1 வாரமே ரொம்ப பெருசு, 2 நாள் போதும். இருக்கு மேஜரான பிரச்சனையை மட்டுமே எடுத்து வச்சுக்கலாம். இண்டத்தெல்லாம் வேணாம், இண்டத்தெல்லாம் கூட அதிகாரிகள் சொல்லி தருவாங்க. மேஜரான 2-3 பிரச்சனையை இப்ப இந்த துறைக்கு இதான் சார் பெரும் பிரச்சனை, இதை வந்து பாத்துக்கோங்க. மீன்வள பிரச்சனையா, மீன்துறை அமைச்சரா நீங்க, அப்ப இலங்கை தான் பெரும் பிரச்சனை. போட்ல இன்ஜின் பிரச்சனை மீனவர்களுக்கு, இலங்கை அதே மாதிரி மீனவர்கள் பெட்ரோல் மானியம் பிரச்சனை, வள பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு அறிவிச்ச திட்டமே அவங்க அமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த துறையில அறிவிச்ச திட்டம் அவருக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. தூத்துக்குடிய போர்ட்டல் சிட்டியா மாத்தணும், அவரு தான் அதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அவரு போர்ட்டல் சிட்டியா மாத்தணும். ஆமா, இருக்கிறது என்ன சிட்டி? போர்ட்டல் சிட்டி தான், தூத்துக்குடி தான். அது 1970லயே மாத்திட்டாங்க போர்ட்டல் சிட்டியா. போர்டை மட்டும் மாத்த போறீங்கன்னு சொல்லுங்க. உங்க பேர் இல்ல, போர்டு கூட மாத்தல, போர்டுல பெயிண்ட் அடிக்க போறாங்க. பழைய போர்டு டெலிவரியை கொண்டு வந்து வச்சிருவாப்ல ஒரு 4-5 பிரான்ச், அவ்வளவுதான். கப்பல் இறக்கா வேணா போர்ட்டல்ல போட்டாங்க, போர்ட்டல்ல வச்சிருவா, அவ்வளவுதான். சரி, இப்ப வேற கூத்தா இருக்குது. நம்ம வெற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பேசி கண்டிப்பா.